ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு காலைல எழுந்து வந்தோடனே அதை தான் எடுத்து வெளியில் வச்சேன். ஸோ சிக்கன்லாம் நல்லா ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். இதை வெளியில் எடுத்து வச்சோடனே ஒரு 2-3 டைம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி பிடிச்சி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ஐஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு சிக்கன் நல்லா நார்மலாக கிடச்சிரும். பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம உரித்து சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த சிக்கனில் இருந்த இந்த ஃப்ரோசன் இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் சிக்கன் தண்ணி குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சிக்கன் தண்ணி குழம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில். நேற்று காய்கறி வாங்கினா நம்ம ரெகுலராக வாங்குகிற காய்கறி கடைக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அந்த அம்மா. அவங்க நல்லா பேசுவாங்க என்கிட்ட. ஸோ அதனால் நான் கேட்டேன் யாரும்மா இதுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இது என்னோடய பையன் சின்ன வயசுலேயே சூசைட் பண்ணிக்கிட்டாமா, அவன் இறந்து 14 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னுமே என்னால் மறக்க முடியல. அந்த வருத்தம் என்னோடய மனசில் இருந்துகிட்டே இருக்குது. நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன், நான் ஒரே நிமிஷத்தில் அவன் அந்த முடிவு எடுத்துட்டான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கேன்னு என்னால் அதை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லாமல் இருக்குது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல முடிவே கிடையாது. இதனால் பாதிக்கப்படுறது அந்த அம்மா அப்பா அவங்க கூட இருக்கவங்கலாம் அவங்க லைஃப் லாங் அவங்களால மறக்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. அதனால் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.